எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன். என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலகாரன், பேன். அதானே? அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்னு 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே, 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி? இது எப்படி நீங்க இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு கிடையாது, ஒத்த பைசா கிடையாது. இப்ப கூட நீங்க எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. எதையா ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா, எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா? அதான் போடுவீங்க, காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணுல. அப்படி இருக்கும்போது ஒத்த ரூபா ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்திருக்கும். 1 லட்சம் கொடுத்ததுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்திருக்கும். அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறானா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லி வேணாம்ங்க, தோசையும் வேணாம்ங்க, என்னதாப்பா இருக்கு? கூழ் இருக்கு, ஒரு கூழாது இருக்கணும்ல. அப்புறம் இங்க இருக்கிறது 2 என்னவா இருக்கு? ஒன்னு சனிய, இன்னொன்னு இளவு, ஒன்னு பேய், இன்னொன்னு பிசாசு. இத ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து. இந்த கர்மம் இத இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்ப ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதான் இங்க இருக்க பிரச்சனை.